பொங்கல். ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. இது அந்த 1 கப்பு அரிசியிலேருந்து ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 1 கப்லேயே 2 மடங்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். கடைகளில் இது மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு முந்திரி, திராட்சை, கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லா அழகாக வர்றதுக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கீ எடுத்துக்கோங்க, நெய். இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு தண்ணி வந்து நிறையா தான் நம்ம வைக்கணும். நல்லா ஒலை கொதிச்சு வரும்போது தண்ணி வேணால் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ பருப்பும் அரிசியும் வேக வேக நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு பாசி பருப்பை வந்து நம்ம லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். அந்த உலைக்குள்ளார தண்ணி கொதிச்சு போடுறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு அந்த வாசனை வர வரைக்கும் லைட்டாக அந்த பொன்னிறமும் அடைஞ்சிருச்சு. அது வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வைங்க. இப்போ பாசிப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். உலை கொதிக்க வரைக்கும் அது ஊறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அரிசிக்குள்ளே இதை வந்து இப்போ போடணும். அரிசியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பருப்பையும் இதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சோன்னே இதை ரெண்டையும் நம்ம கழிஞ்சு அதுக்குள்ள நம்ம போடணும். நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம ஊற வச்சிருக்க பாசி பருப்பை அதில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசி பருப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நல்லா வேகணும். தண்ணி நல்லா எடுத்து போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. அதோட நம்ம ஊற வச்சிருக்க அரிசியையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு போடுங்க. பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெல்லத்தை வந்து அப்படியே கூட நம்ம பொங்கலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சக்கரை பொங்கலுக்கு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. ஸோ அதனால நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, அது கரையிற அளவுக்கு. மண்டை வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு எதுவும் பதம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா கரைஞ்சோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கி வருது. எந்த பக்கம் பொங்க போகுதுன்னு தெரியல. நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறேன். நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும், கொலைய வேகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா 3/4வாசி வெந்திருக்கு. அது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் அது வெந்துட்டு இருக்குது. அது கூடவே பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முந்திரி திராட்சையை நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டு திராட்சையெல்லாம் இந்த மாதிரி பூந்தி மாதிரி வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அரிசியோட நிறமே மாறி இருக்கு பாருங்க. ஏன்னா வெல்லம் வந்து நம்ம ஊற்றிருக்கோம். சர்க்கரையில் செய்யறதை விட வெல்லம் ஊற்றி செய்யும் போது நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நல்ல சுவையாக வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்வோம். நல்லா வெந்து இருக்கு. மண்சட்டிங்காட்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நான் இப்போ வந்து வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். கூடவே வறுத்து வச்சிருக்க ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நல்லா கொலைய இந்த மாதிரி வெந்திருக்கணும். அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. திரும்பவும் லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோமோ டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதம் வந்தோடனே நம்ம சக்கரை பொங்கல் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சக்கரை பொங்கலை. சூடான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். அது இந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். திரும்பவும் டெக்கரேட்காக ஆட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்ப டேஸ்ட் பார்க்க போறேன். அது பானையில செய்யறப்பே அந்த வாசனை, நெய் பானையில செய்யும் போதே அந்த வாசனை வீடு ஃபுல்லா நல்லா இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சக்கரை பொங்கல் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். முந்திரியோட டேஸ்ட் நல்லா நெய்ல வறுத்துக்கங்காட்டி சூப்பரா இருக்கு சக்கரை பொங்கல். இந்த சக்கரை பொங்கல் மாதிரியே உங்களோட லைஃபும் நல்லா ஸ்வீட்டா நல்லா சூப்பரா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு விஷ் யூ ஹாப்பி பொங்கல் நான் சொல்றேன் எங்க ஐவெல் கிச்சன் சார்பாக. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐவெல் கிச்சன்.